ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது எல்இடி டிவி ட்ரைனிங் மேக்ஸிம் டானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் சென்னை போகிறோம். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு எல்இடி டிவியில் ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறதுல என்னென்ன நிறைய வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிமீட்டரில் என்சிவி டெஸ்ட்டு, அதாவது எல்இடி டிவி பவர் போர்டில் என்சிவி டெஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்ன சார் என்சிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு டிவியில் பவர் சப்ளை வருதுன்னா, பவர் சப்ளை வந்தால் தான் டிவி ஆன் ஆகும் இல்லையா. ஸ்டாண்ட் பை லைட் எரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி நம்ம டிவி ஒர்க் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, சில டிவியில் பவர் சப்ளையிலே ஃபால்ட் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம முன்னாடியில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வோல்டேஜ் செக் பண்ணுறது, அவுட்புட் செக் பண்ணுறது, இன்புட் லைன், ஏசி லைனு, டிசி லைன், அவுட்புட்லாம் செக் பண்ணுவோம். இது மல்டிமீட்டரில் செக் பண்ணியிருப்போம். சாதாரணமாக மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏசி, டிசியில் நம்ம செக் பண்ணியிருப்போம் இல்லையா. இது ஏசி வீன் போட்டால் இந்த சிம்பிள் போட்டால் சைன் வேவ். அது ஏசி நம்ம 600 வோல்ட்டில் வச்சு நம்ம செக் பண்ணியிருப்போம். 240 வோல்ட் ஏசி லைன் வருதான்னு. இது டிசி லைனு. சரி, இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ சில மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த மல்டிமீட்டரில் சன்ஷைன், இது DT9205, இதில் என்சிவின்னு ஒரு மோடு இருக்குது. என்சிவி இந்த மோடு பார்த்திங்கன்னா, இது மூலமாக நம்ம எப்படி ஒரு இப்போ பவர் சப்ளையில் ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது, ஏசி லைன் வருதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது என்ன சார் என்சிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிவின்னா அது ஒரு ஃபுல் ஃபார்ம் நெர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரிக் மயோகிராஃபி, இஎம்ஜின்னு ஷார்ட்டாக சொல்கிறது. இது ஒரு பர்பஸ் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம ஒரு டிவியில் ஒரு பவர் ஃப்ளோ வருதுன்னா, எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு ஒரு ஒயரில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, இடையில அது டிஸ்டர்ப் ஆகிருக்கு, கட் ஆகிடுச்சு அப்படின்னா, டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரோ மயோகிராஃபி ஒரு மேக்னெட்டிக் மாதிரி தான், கண்டக்ஷன் மாதிரி தான். அது ஒயர்லாம் தேவையில்லை. அதாவது வோல்டேஜ் கொடுத்து நம்ம ஒயர் மூலமாக செக் பண்ணுவோம். இப்போ இதில் எப்படி செக் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த மோடில் சூஸ் பண்ணிக்கோங்க, என்சிவி டெஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிவி ஆஃபில் இருக்குது. இப்போ இது ஒரு ஹாட் செக்ஷன். இதெல்லாம் இந்த கெப்பாசிட்டரில் ஹாட் செக்ஷன். இது ஏசி லைன், ஏசி இன்புட். இது இந்த பக்கம் பிரிட்ஜ் டையோடு இருக்குது. இந்த பக்கம்லாம் பவர் வருதா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடிலாம் வோல்டேஜ் கொடுத்து ஏசி லைனில் செக் பண்ணியிருப்போம். டிசி அவுட்புட் வருதா, இந்த பக்கம் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா, இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா இந்த ஏசி லைனில் ஃபஸ்ட்டு பவர் வருதா பார்த்தீங்கன்னா, இதில் பவர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த பல்பு பிளிங்க் ஆகும். ப்ளஸ் ஒரு பீப் சவுண்ட் வரும். இப்போ இந்த ஹாட் செக்ஷனில் வோல்டேஜ் வருதான்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இதுலேயும் வோல்டேஜ் இருக்குது. இந்த பக்கம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் வோல்டேஜ் வருது பாருங்கள். இப்போ இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வைக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஹை வோல்டேஜ் இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வோல்டேஜ் செக் பண்ண முடியாது. அது மேலே வச்சிங்கன்னா அதில் கண்டக்ஷன் இருக்குது பாருங்கள். கண்டக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் அது மாதிரி பீப் சவுண்ட் வரும். இப்போ அவுட்புட்டில் இந்த பக்கம் எல்இடி செக்ஷனில் காயில் வைக்கிற இதுலேயும் சப்ளை வருது. இப்போ எல்இடி செக்ஷன், இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனு, இந்த பக்கம் ஹாட் செக்ஷனு, இந்த பக்கம் ஏசி பிரிட்ஜ் டயோடு, ஃபியூஸ் செக்ஷனு, இஎம்ஐ செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒர்க்கிங் டிவியில். அப்போ என்னென்னா, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இதில் ஃப்ளோவில் எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ இதில் ஃப்ளோ இருக்குது, ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த என்சிவி டெஸ்ட் மூலமாக நம்ம இந்த பவர் போர்டில் பவர் சப்ளை ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுதா, கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு கண்டக்ட் ஆகுதான்னு நம்ம இது மூலமாக செக் பண்ணிக்க முடியும். அதாவது ஒயர் மூலமாக நம்ம பழைய மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இது வோல்டேஜ் வருதா இல்லையா, எவ்வளோ வோல்ட் வருது இப்படி வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா. இது ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த என்சிவி டெஸ்ட் மூலமாக நம்ம சில டெஸ்ட்டும் பண்ண முடியும். சில நேரங்களில் டிவி ஆன் ஆகலை அப்படின்னா, ஸ்டாண்ட் பை லைட் ஏரியல அப்படின்னா பவர் கார்டே செக் பண்ணிக்கலாம். பவர் கார்டு லைனாக நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பவர் கார்டை நம்ம ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பவர் கார்டு இதில் பவர் வருதா இல்லையான்னு வோல்டேஜ் கொடுத்து பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னா, இந்த இடத்துல ஏசி வோல்ட் வந்துருச்சுன்னா அந்த என்சிவி டெஸ்ட் மூலமாக மல்டிமீட்டர் பீப் சவுண்ட் அடிக்கும். ப்ளஸ் ஒரு எல்இடி பிளிங்க் ஆகும். இப்போ இந்த கேபிள் நல்லா இருக்குது. பவர் கார்டு ஃபெயிலியர் ஆனால் கூட இப்போ சம்டைம் டிவி ஆன் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. இது டிவி மட்டும் இல்லை, கிரைண்டரு, மோட்ரு, ஏர் கண்டிஷன், இந்த மாதிரி ஹெவி லோடு டிவைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் கார்டு ஃபால்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். அது தவிர சர்க்கியூட் உள்ளேயும் நம்ம பவர் ஃப்ளோ இருக்கா டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் அப்படின்னு நம்ம இந்த மல்டிமீட்டரில் என்சி மூலமாக டெஸ்ட் பண்ண முடியும். ரைட்டா.